15 முன்னாள் எம்எல்ஏக்களை பாஜக கொண்டு போயிடுச்சு. அதுக்கு ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற கட்டாயமோ, ஏன்னா 3 பேர் பாஜகவை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்காங்க அதிமுகக்கு. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் அது. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்ன காக்கு கமல்நாத்தே காங்கிரஸ் கிளம்பிட்டாருன்றது, நீங்க எப்ப நம்ம பக்கம் வர போறீங்க? அதாவதுங்க, நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய பாண்டியராஜ படம் பாத்துக்கிட்டு இருந்தேன். 1000, 2000, 3000 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மனநலம் தவறியவர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏலத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு போய் உட்கார வைப்பாரு, என்னென்னமோ பண்ணி உட்கார வைப்பாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க மனநலம் தவறுறவங்கனால ஏழு நடந்துட்டு பிம்பிலிக்கு பிளாகி அப்படிம்பாங்க. ரசக்குறைவான ஒப்பீடு, ரசக்குறைவான ஒப்பீடாதான் அந்த வார்த்தைக்கு மனநலம் குன்றியவர்கள் சொன்னாரு, வேற வார்த்தையே நான் பயன்படுத்தல. சரி, இன்னொன்னு சொல்றேங்க. அதாவது ஓல்ட் ஏஜ் பென்ஷன் சொல்ற ஓஏபி பென்ஷன் வாங்குற 14 ஓபிஎஸ்களை தூக்கிட்டு போயிருக்குது பாஜக. இப்படி சொன்னா சரியா இருக்குமா? அதான் சரியான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வேணாம். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு பாருங்க, இப்பதான் பிடிஎஃப் லிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சு விட்டேன். தமிழ்நாட்டுல மொத்தம் பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும் 6 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு 750 எக்ஸ்எம்எல்ஏக்கள் எல்லாம் வீட்டுல உட்காந்து வயசானவங்க பொறுத்து தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அம்மா நடிச்ச படத்தையும் பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சாமானியன் இன்னைக்கு மாவட்ட தலைவரா இருக்கிறார அந்த சாமானியனுக்கா அவருக்கு சாமானியன் சொல்லுங்க. அந்த 750 பேரும் கொள்கை பிடிப்புள்ள எம்ஜிஆர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அம்மா அவர்களால் ஈர்க்கப்பட்டு என்ன மாதிரி இருக்கிற திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படின்னு வந்தவங்க ஒருத்தரை கூட இங்க கை வைக்க முடியாது. வேணா இன்னொரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதியோர் இல்லம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தம் 7000 முதியோர் இல்லம் இருக்குது. அந்த லிஸ்ட் வேணா சாமானிய நாகராஜ் கொடுங்க, போய் ஒவ்வொரு இடமா போய் ஆள் பிடிச்சாங்க. அரசியல்ல அனுபவம் அப்படின்றது முக்கியம். முதியோர்கள் சொல்லிட்டு அவங்கள நீங்க தட்டி கழிச்சிட முடியுமா? எல்லாம் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் சார். 2011 எம்எல்ஏ அம்மா காலத்து ஆட்கள் இருக்காங்கல்ல. அதான் சொல்றேங்களேங்க, அதாவது அரசியல்ல இருந்து இப்ப இன்னைக்கு அதிமுக சொல்லியிருக்காங்கல்ல ஃபீல்ட் அவுட் ஆனவங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரி, கடை ஒரு 4 பேர் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப போன அந்த 4 பேர்ல யாராவது மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கே தெரியாதுங்க. ஏன்னா ஆக்டிவா அவங்க இருந்தாங்க, பொதுமக்கள்கிட்ட அவங்க பிரபலமா இருந்தாங்கன்னா இன்றளவும் அரசியல் நிகழ்ச்சியில பங்கெடுத்திருப்பாங்க. நான் குறை சொல்லல, அவங்க வயதை நான் ஒரு குறைவா சொல்லல. அந்த எம்எல்ஏக்கள் யாராவது ஒரு 4 பேரை நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன் இவங்க எல்லாம் பிரபலமானவர்கள் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவதுங்க, நானும் ஒரு காலத்துல பாஜகவில் பயணித்தவன் அப்படிங்கிற பழைய பாசத்தோட நான் ஒண்ணு சொல்றேங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, யார் போனதும் அவங்களுக்கு அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. இந்த பாத்திமா அலி அப்படின்னு சொல்றவங்க RSS உடைய பரிவார் அமைப்பு அப்படிங்கிற முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்சில இருந்து அவங்க வெளியேறினாங்க அப்படிங்கிறது தான் பாஜகவிற்கு மிகப்பெரிய சமீட்சை. ஏன்னா டு பி வெரி ஹானஸ்ட், அரசியல் கட்சியில இருந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு மாறுறதுங்கிறது தேர்தல் காலத்திலயும் அரசியல் நீ இப்படி பண்ணியா நான் உனக்கு பதிலடியா பண்ணுவேன் அப்படின்னு பண்றதும் அகில இந்திய ரீதியிலயும் சரி தமிழகத்திலயும் சரி தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயங்க. ஆனா RSS பரிவார அமைப்புகள் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடியவங்க. அவங்க எதை பத்தியும் கவலைப்படாதவங்க. தான் எந்த இயக்கத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டோமோ அந்த இயக்கத்தில் தன்னுடைய இறுதி நாட்கள் வரை பயணிக்கக்கூடியவங்களை தான் நான் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட பாத்திமா அலி அந்த கட்சியில இருந்து இன்னைக்கு வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கட்சி உள்ளபடியே சொல்றேன். அதுவும் ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில பழைய பாசத்துல அட்வைஸ் பண்றேன், விழித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி அடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்லிருக்க, சிறுபான்மை மக்களை ஒரு ஊறுகா மாதிரி கிள்ளுக்கீரை பயன்படுத்துவது, அதுக்கு பாத்திமா அலி நாளை அதுக்கு பலியாக போகிறவர் வேலூர் இப்ராஹிம் அப்படிங்கிறது பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். கேட்போம் திரு நாகராஜ் அவர்கள்ட்ட. இது விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். நீங்க 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் பேர் கூட இப்ப தெரியாத ஆக்டிவா இல்லாதவங்களை பாஜக தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா RSS சார்ந்த இடத்துல இருந்து நாங்க தூக்கிட்டோம் சார். அந்த லிஸ்ட்டை சேலம் மணிகன் பார்க்கல நினைக்கிறேன். அண்ணே பவர் செக் பண்ணிக்கோங்கண்ணே, கண்ணாடி பவர் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல விரும்புறேன். ரீசன் என்ன சார், எம்பளம் செல்வம் அதுல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வெளில போயிருக்காரு. அவர்லாம் ரொம்ப ஆக்டிவா இந்த எலெக்ஷன் வழி வேலை பார்த்திருக்காங்க. 11 பேர்ல 6 பேர் ரொம்ப ஆக்டிவான ஆட்கள்.
ஏன்னா அவர் கட்சியோட பதிவுகளை பாக்குறாரா, கட்சி நண்பர்கள்ட்ட ஏசி ரூம்ல மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன் சேலம் மணிகண்டன் அவர்கள். ஆனா கட்சிக்காரர்கள்ட்ட கேட்டாலும் மாவட்ட செயலாளர்கள்ட்ட கேட்டாலும் அந்த 6 பேர்களின் பணி எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது வந்து ஓல்ட் ஏஜ் பென்ஷன், நியூ ஏஜ் பென்ஷன் சொல்றாங்க. ஒண்ணு சொல்லட்டுமா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் அதிமுகவினரை ஜெயலலிதா ஆதரவாளர்களோ எம்ஜிஆர் ஆதரவாளர்களோ வெறுக்கிறார்கள். யாருக்கும் எடப்பாடியுடன் டிராவல் பண்றதுக்கு இஷ்டமே கிடையாது. இன்னைக்கு அவங்க தானங்க அதிமுக மெம்பரா இருக்காங்க. கிடையாதுங்க, அவங்க தாங்க. இப்போ நான் வந்து ஃபீல்ட்ல போயிட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசியில புளியந்தோப்புன்னு ஒரு இடம் இருக்குங்க. அதுக்கு வந்து மெயின் ரோட்ல இருந்து நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு தியேட்டர் இருக்கு. தியேட்டர்ல 3 பாஜக கொடி இருக்குது, திமுக கொடி இருக்குது. நடுவில் இருந்த அதிமுக கொடியை இந்த மக்களே வெறுத்து வெளில போட்டிருக்காங்க, ஊருக்கு வெளில போட்டிருக்காங்க. நான் வேணா ப்ரூஃப் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒன்னும் சேலம் மணிக்கன் மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து பேசல. ரைட், மக்கள் அதிமுகவின் கோர் ஆர்கானிக் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை வெறுக்கிறார்கள் சார். சரிங்க, அப்ப அவங்க எங்க போனாங்க? திமுக எதிர்ப்பு வாக்குகள் எந்த பக்கம் போகுமோ அந்த பக்கம் போவாங்க. ஏன் அவங்க பாஜக வச்சிருந்திருக்கலாம், வேற ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அதிமுக வேண்டாம். ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவின் மூலதனம். திமுக எதிர்ப்பை விட்டு அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக விலகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. 2021 தேர்தலில் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக எலெக்ஷன்ல பேஸ் பண்ணுவார். இவர் பொதுச்செயலாளர் எலெக்ஷன்ல பேஸ் பண்ணாரு. பாருங்க, மினி சட்டசபை தேர்தல் நடந்ததா? அப்ப அவங்களுக்கு தேமுதிக தேவைப்பட்டதா? 2021 தேமுதிக கூட்டணியில இருந்தா இல்லையா? இல்ல துரோகமா? முதல்ல சசிகலா வந்து சேர்ந்தார், துரோகம் பண்ணார். டிடிவியை சேர்ந்தார், டிடிவிக்கு துரோகம் பண்ணார். ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டார், ஓபிஎஸ் துரோகம் பண்ணார். கடைசியில 5 ஆண்டு ஆட்சியை நடத்துவதற்கு மத்திய அரசு மிகவும் உதவியாக இருந்தது. ஆட்சி நான் என்ன சொல்றேன், தப்பா சொல்லாத, உதவி பண்ணுச்சு. இப்ப என்ன அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாளைக்கு என்னன்னா சேலம் மணிகண்டன் வேண்டாம்னு சொல்லிடுவாரு, தங்கமணியை வேண்டாம்னு சொல்லிடுவாரு, வேலுமணியை வேண்டாம்னு சொல்லிடுவாரு. யாருமே இல்லாம அவர் மட்டும் கட்சி நடத்திட்டு போயிட்டு இருப்பாரு. சிறிய குறுக்கீடு ஒண்ணு இல்லைங்க. நான் அவர்கிட்ட அப்படியே ஒரு பட்டியல் போடுறேன். KN லட்சுமணன், இள கணேசன், TP ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் கிருபாநிதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழிசை முருகன், இத்தனை பேரும் அந்த கட்சியுடைய நியமிக்கப்பட்ட மாநில தலைவர்களா இருந்தாங்க. இவங்களை எடுத்து பாஜகவில இருந்து யாராவது குற்றம் சொல்லி ஒருத்தராவது இதுவரைக்கும் அந்த கட்சியில இருந்து வெளியேறி இருக்கிறாங்களா? ஆனா இந்த வெறும் வெத்து வேட்டு சத்தம் மட்டும் எழுப்புற அண்ணாமலை எடுத்துதான் அந்த கட்சியில 20 ஆண்டுகளுக்கு மேல் 25 ஆண்டுகளுக்கு மேல் வாஜ்பாய் காலத்தில் இருந்து பயணித்த கௌதமி வெளியேறி இருக்கிறாங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இதை விட்டுருங்க. அண்ணன் பக்கத்து மாநிலத்துக்கு போனார், கர்நாடகாவுக்கு. கர்நாடகாவில கட்சியை வந்து கீழே இருந்து வளர்த்தவர் எடியூரப்பாவுக்கு அடுத்தது ஜெகதீஷ் ஷெட்டர். நீங்க மினி சட்டசபை தேர்தல் ஜெயிக்க முடியல சார். உங்க தலைமையில நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது மினி சட்டசபை தேர்தல்ல உங்களால ஜெயிக்க முடியவில்லை. முதலமைச்சரா இவ்வளவு தோல்வி அடைந்த தொடர்ந்து 9 தேர்தல் தோற்ற ஒரே பொதுச்செயலாளர் நீங்க தான். தொடர்ந்து 9 தேர்தல் தோற்ற ஒரே பொதுச்செயலாளர் நீங்க தான். ஓகே மணிகண்டன் முடிச்சுங்க மணிகண்டன். ஏங்க பக்கத்து மாநிலத்துக்கு வந்து என்ன போட்டாங்க? 9 தேர்தல் தொடர்ந்து தோத்துறீங்க. 9 தேர்தல் தோத்துறீங்கன்றாரு சார். 9 தேர்தல் தோத்துறீங்க. 9 தேர்தல் தோத்தாச்சுங்க. ஓகே. அது காரணமே 8 தேர்தல்ல வந்து இவங்களோட ஸ்லீப்பர் செல் கூட பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு ஸ்லீப்பர் செல் விட்டுருந்தாங்க பாத்தீங்களா? அவரு கூட இருந்ததா காரணம். ஈரோடு கிழக்கு என்ன சார் ஆச்சு? கர்நாடகாவுல ஒரு முன்னாள் முதலமைச்சர் கட்சி அடியில இருந்து வளர்த்துற ஒரு ஜெகதீஷ் ஷெட்டர் சொல்றார், நேத்து வந்து இந்த பையன் என்ன அதிகாரம் பண்றான், நான் இந்த கட்சியில இருக்குனால ஓடி போனவரு அங்க போனாரு. அங்க கர்நாடகாவுல முடியுதா பிஜேபி முடிஞ்சுதா? ஜெகதீஷ் ஷெட்டர் மறுபடியும் வந்திருக்கிறார். ராசிக்கார சைக்கிள்கார அண்ணாமலை இவரு போய் அதிமுக பத்தி பேசுறாரு. பன்னீர்செல்வங்கிற உங்க கையால நைட் வாட்ச் பாத்தீங்களா? கையால். அதனாலதான் அதிமுக தோத்துச்சு. வர்ற பாராளுமன்ற தேர்தல் அண்ணாமலை எங்க நிக்கிறாரு, எங்க கொடியேற்றாரு எடப்பாடி பழனிசாமி. சிரிக்கிறாரு. பன்னீர்செல்வமாலதான் 8 தோல்வி ஏற்பட்டதுங்க. இப்போ வந்து தனித்து தேர்தலை சந்திக்க போகிறோம். அது பாஜக எதிராக பெரிய அணியை கட்டி கொண்டிருக்கிறது அதிமுக. விலகி போறவங்க அதை உணர்த்தலையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.